வெல்கம் பேக் கரிமா. விழித்திரு. இந்த பதிவில் பிஎஃப் சம்மந்தமாக நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்கள் சந்தேகங்களுக்கான பதிலை தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இது 4வது பதிவு. இன்றைக்கும் ஒரு 10 கேள்விக்கான பதிலை மட்டும் பார்ப்போம். 31வது கேள்வி. மாநிலத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு நிறுவனத்தோட பிரான்ச்சில் வேலை செய்கிற ஊழியர் இபிஎஃப்ல உறுப்பினர் ஆகிறதுக்கு தகுதியானவரா? பதில் பார்த்தீங்கன்னா, சட்டம் அந்த முழு நிறுவனத்துக்குமே பொருந்தும். அதனால அங்கே வேலை செய்கிற ஊழியர்களோட இடம் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் இபிஎஃப்ல உறுப்பினராகிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தோட எந்த பிரான்ச்சில் வேலை செஞ்சாலும் அது வேறு மாநிலத்தில் இருந்தால் கூட இபிஎஃப்ல சேரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 32வது கேள்வி. ஒரு ஊழியர் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் வேலை செஞ்சிருந்தா அவரோட மெம்பர்ஷிப்பை எப்படி ஒழுங்குபடுத்துகிறாங்க? ஒரு ஊழியர் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிறப்ப ஒவ்வொரு நிறுவனமும் அந்த ஊழியருக்கு தனித்தனியான பிஎஃப் கணக்கை பராமரிக்கும். ஒவ்வொரு பிஎஃப் கணக்கும் ஒரு தனிப்பட்ட ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் நம்பர் மூலமாக அல்லது மெம்பர் ஐடி மூலமாக அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 33வது கேள்வி. ஒரு ஊழியர் வயது வித்தியாசம் இல்லாமல் இபிஎஃப்ல உறுப்பினராக சேர முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா, வருங்கால வைப்பு நிதியில், அதாவது இபிஎஃப்ல உறுப்பினர் ஆகிறதுக்கு வயது வரம்பே கிடையாது. அதே சமயத்தில் ஏற்கனவே 58 வயதை எட்டிய ஒரு ஊழியர் இபிஎஸ்ல, அதாவது பென்ஷன் திட்டத்தில் உறுப்பினராக சேர முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 34வது கேள்வி. தினக்கூலி அப்படி இல்லாட்டினா சம்பளம் வாங்குற ஒரு ஊழியர் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் இபிஎஃப்ல உறுப்பினராக சேர முடியுமா? பேசிக் ப்ளஸ் டிஏ ரெண்டையுமே சேர்த்து 15,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க மட்டும்தான் இபிஎஃப்ல உறுப்பினராக சேர தகுதியானவங்க. அதே சமயத்தில் 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாலும் அவங்க இபிஎஃப்ல உறுப்பினராக தொடருவாங்க. இருந்தாலும் 15,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறதா தான் அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதாவது 15,000 ரூபாய்க்கு பொருந்தக்கூடிய ஊழியரோட பங்களிப்பையும் ஊழியர்களுடைய சார்பாக முதலாளியின் பங்களிப்பையும் சேர்த்து இபிஎஃப்ல செலுத்தணும்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 15,000க்கு மேலே சேலரி வாங்குறவங்க இபிஎஃப் திட்டத்தின் பேரா 26(6) கீழே விருப்பம் அளித்து இபிஎஃப்ல உறுப்பினர் ஆகலாம். அந்த விருப்பம் 6 மாதத்துக்குள்ள இபிஎஃப் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 35வது கேள்வி. ஒரு அப்ரெண்டிஸாக வேலை செய்கிற ஒரு ஊழியர் இபிஎஃப்ல உறுப்பினராக சேர முடியுமா? அப்ரெண்டிஸாக வேலை செய்கிற ஊழியர் இபிஎஃப்ல உறுப்பினராக சேர முடியாது. இருந்தாலும் அவரோட பயிற்சி முடிஞ்சிருச்சுன்னா உடனடியாக இபிஎஃப்ல உறுப்பினராக சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 36. பேசிக் ப்ளஸ் டிஏ ரெண்டையும் சேர்த்து 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு ஊழியர் கட்டாயமாக இபிஎஃப்ல உறுப்பினராக சேர்க்கணுமா? பிஎஃப்ல ஏற்கனவே உறுப்பினராக இல்லாத ஒரு ஊழியர் பிஎஃப்ல உறுப்பினராக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முதலாளி மற்றும் பணியாளர் 2 பேருமே விரும்பினாங்கன்னா அவங்க பிஎஃப் திட்டத்தின் பாரா 26(6) கீழே விருப்பம் கொடுத்து இபிஎஃப்ல உறுப்பினராக சேரலாம். ஆனால் இபிஎஃப்ல உறுப்பினரான 6 மாதத்துக்குள்ள அந்த விருப்பத்தை இபிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 37. ஒரு ஊழியர் ஒரு நிறுவனத்தில் இருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு மாறுறாருன்னா அவர் திரும்பவும் பிஎஃப்ல உறுப்பினராக பதிவு செய்யணுமா? பதில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னோட முந்தைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு புதுசாக சேர்ந்த நிறுவனத்தில் உறுப்பினராக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 38. ஒரு நபர் எந்த சம்பளமும் வாங்காமல் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாருன்னா அவர் பிஎஃப் உறுப்பினராக முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியருக்கு சம்பளம் வழங்கப்பட்டால் மட்டும்தான் பிஎஃப்ல உறுப்பினராக முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 39. ஒரு ஊழியர் பிஎஃப்க்கு பங்களிப்பு செய்யாமல் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா, இல்லை. வருங்கால வைப்பு நிதியில் உறுப்பினராக இருக்கிறது மூலமாக தான் ஒருத்தர் ஓய்வூதிய திட்டத்தில் உறுப்பினராக முடியும். 1/9/2014 இருந்து புதுசாக சேர்ற எந்த ஒரு ஊழியரும் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்த பேசிக் ப்ளஸ் டிஎஸ் சேர்த்து 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாருன்னா இபிஎஃப் திட்டத்தின் பாரா 26(6) விதிகளின்படி தன்னோட விருப்பத்தை சப்மிட் பண்ண பின்னாடி தான் பிஎஃப்ல உறுப்பினராக முடியும். இருந்தாலும் அவர் பென்ஷன் நிதியத்தில் உறுப்பினராக முடியாது. அதாவது ஊழியரோட பங்கு 12% முதலாளியோட பங்கு 12% மட்டும்தான்
ஊழியர்களுக்கு வருங்கால வைப்பு நிதியில செலுத்தப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேள்வி நம்பர் 40. ஒரு ஊழியர் தன்னோட ஓய்வுக்கு பின்னாடி பிஎஃப்ல உறுப்பினரா தொடர முடியுமா? பதில் பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெறும் வயதை அடைஞ்ச ஒருத்தர் தொடர்ந்து வேலை செஞ்சாருன்னா அவர் பிஎஃப்ல உறுப்பினராக முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.